Hello guys, welcome to Coding Shop Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சீரிஸில் நான் பைதான் ப்ரோக்ராமிங்கோட ஃபுல் கோர்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு பைதான் பிரிண்ட் போட்டு ராகுல் இஸ் ஏ குட் பாய் அப்படின்னு டபுள் கோட்டில் போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது ஒரு ஸ்ட்ரிங். டபுள் கோட்குள்ளே சிங்கிள் கோட் அண்ட் ட்ரிபிள் கோட்குள்ளே வந்தால் அது ஒரு ஸ்ட்ரிங்கு. எப்படின்னா இப்போ பாருங்கள், பிரிண்ட்டுக்குள்ளே இது சிங்கிள் கோட், இதுக்குள்ளே எழுதினாலும் ஸ்ட்ரிங்கு தான். பிரிண்ட்டு டபுள் கோட், இதுக்குள்ளே எழுதினாலும் ஸ்ட்ரிங்கு தான். பிரிண்ட் இதுக்குள்ளே எழுதினாலும் ஸ்ட்ரிங்கு தான். இப்போ இது எப்படி, இது மூணும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு சிங்கிள் கேரக்டர் அப்படின்னா இது கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவில் அந்த மாதிரி வந்த லாங்குவேஜில் வந்த யூஸர்ஸுலாம் இது மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி இதையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், பிரிண்ட் சாரி ராகுல் இஸ் ஏ குட் பை, இதில் கூட நான் எழுதியிருக்கேன். இதை கூட இது காப்பி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் இங்கே அது எழுதியிருக்கேன். இதை அழிச்சிடலாம், இது வேண்டாம். இப்போ சிங்கிள் கோட்டு, டபுள் கோட் அண்ட் ட்ரிபிள் கோட், இந்த மூணுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நீங்கள் பாருங்கள், மூணும் ஒரே மாதிரி தான் வருது. ஸ்பேஸ் கொடுக்கல. இங்கே பாருங்கள், ராகுல் இஸ் ஏ குட் பைன்னு தான் வருது மூணுமே. ஏன்னா இது மூணுமே ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கு இந்த மூணு டைப்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். இது எதுக்கு மூணு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு சின்ன லைன் தான் எழுதியிருக்கேன். இதுவே நம்ம பெருசாக எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுவே நான் ரொம்ப எழுதியிருக்கேன். நான் இவ்வளோ தடவை எழுதியிருக்கேன். நான் இப்போ என்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க, வீடியோ இங்கே பாருங்கள். நான் என்டர் கொடுத்து இப்படி லைனாக எழுதிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு எரர் காட்டல. அதுவே நான் இந்த இடத்துலையே பண்ணேன்னா பாருங்கள், நான் இங்கே என்டர் கொடுத்தா எரர் காட்டும். இங்கே பாருங்கள், இதுலேயும் நான் என்டர் கொடுத்தா எனக்கு எரர் காட்டும். ஆனால் இந்த மூணு கோட்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்குக்கு என்டர் கொடுத்தா எரர் காட்டாது. இது நான் எப்படி எழுதியிருக்கேன்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எரர் காட்டும். எதுக்கு என்டர் கொடுத்துருக்கேன்னு கேட்டேன், இது எரர் காட்டும் எனக்கு. இது கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு எரர் காட்டல. பாருங்கள், நான் எப்படி இங்கே பாருங்கள், இது மாதிரி நான் எப்படி எழுதியிருக்கேன்னா அப்படியே வருது பாருங்கள். அதுக்காக தான் இதை ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் இருந்து நம்மளுக்கு தேவையான ஒரு வார்த்தையை எடுக்கணும், இல்லாட்டி நம்ம தேவையான ஒரு நம்பரு, அது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுது, அதை எடுக்கணும். அதுக்காக ஸ்ட்ரிங் யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங் வந்து ஒரு டேட்டா டைப். பைத்தானில் இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ஸ்ட்ரிங் வந்து ஒரு டேட்டா டைப். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி பார்க்கணுன்னா, இது 0 ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஆர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே இங்கே ரிவர்ஸில் வரணுன்னா இங்கே -1 -2 -3 -4 -5 -6 அந்த மாதிரி வரும். ஓகே, எனக்கு ராகுல் நான் எடுக்கணும், ஒரு ஃபைல்லேருந்து ஒரு பேரை எடுக்கலான்னு சொன்னேன். இப்போ இது ராகுல் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இதை நான் எடுத்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு
டபுள் கோட்டுக்குள்ளே இதை வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன், 0 1 2 3 4 இது 4 வரைக்கும் வருது. இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்து வீக்கு பக்கத்தில் இந்த ப்ராக்கெட் பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே 4ன்னு நான் கொடுக்குறேன். 0 to 4 கொடுக்கணும், கோலன் போட்டு 4. எப்படி கொடுத்தா என்ன வரும், REHUL வருமா? அப்படி வராது. இங்கே பாருங்கள், நான் இங்கே டபுள் கோட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தப்பு. டபுள் கோட்டில் கொடுத்தா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவே தான் வரும். டபுள் கோட்டுக்குள்ளெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போது நான் 0லேருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 0 1 2 3 4. இப்போ நம்மளுக்கு 4 இருக்குன்னா எல் வராது, REHU தான் வரும். ஏன்னா இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்காது. அது அப்போ நம்ம இது எல் வராதா அப்படின்னா எல் வரும். அதுக்கும் ஒரு வேல்யூ தள்ளி தரணும். பாருங்கள், நான் 5 கொடுத்தா இதுதான் 5, ஆனால் இது 5 எடுத்துக்காது. லாஸ்ட் வேல்யூ 4 வரைக்கும் கொடுக்கும். 0லேருந்து எனக்கு 4 வரைக்கும் தான் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ராகுல்னு வந்திருக்கு. இப்போ நான் 4 வரைக்கும் நான் கொடுத்து பார்க்குறேன். REHUL இங்கே தான் 4 வருது. இப்போ நான் 4 கொடுத்தா ராகுன்னு வரும். இங்கே பாருங்கள், ராகுன்னு வருது. இப்படி தான் பைத்தான் ரீட் பண்ணும். இந்த லாஸ்ட் வேல்யூவை அது ரீட் பண்ணாது. இது இண்டெக்ஸ் வேல்யூ, இது ஸ்டார்டிங் வேல்யூ, இது எண்டிங் வேல்யூ. பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன எவ்வளோ இருக்குன்னு எழுதுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ நம்மளுக்கு 18 கேரக்டர் இருக்குது. இப்போ 0லேருந்து நான் 18 கொடுத்து பார்க்குறேன். இப்போ என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள். ராகுல் இஸ் ஏ குட் பாய் அப்படின்னு வருமா? குட் போன் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், ராகுல் இஸ் ஏ குட் போ. இப்போ வந்து இது பாருங்கள், நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போது 19 கொடுத்தா இப்போ 19 வராது, 19 இங்கே இல்லை, அது இருந்தாலும் அது எடுத்துக்காது. 19 கொடுத்தா நம்ம அது என்ன எடுத்துக்கும், 18 தான் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ராகுல் இஸ் ஏ குட் பாய் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஜஸ்ட்டு 19 கொடுக்குறேன். இப்போ வருதான்னு பார்க்கலாம். இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு காட்டுது. ஏன்னா இங்கே 19 இல்லை, அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண 19க்கு கொடுத்தா அது லாஸ்ட்லேருந்து முன்னாடி வெளியே வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 19 கொடுத்தா 19 வரல. இப்போ நான் 19 எடுத்துகிட்டு ஒரு 89 கொடுக்குறேன். 89 கொடுத்தா என்ன ஆகும், திரும்ப எனக்கு எரர் தான் காட்டும். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு வெளியே இருக்குதுன்னு காட்டும். இப்போவே நான் இது 0:89 கொடுத்தா இது என்ன ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 89 வரைக்கும் எல்லாம் கொடுக்காது, அது நமக்கு 18 வரைக்கும் தான் கொடுக்கும். ஏன்னா நீ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 89 கேட்குறேன், என்கிட்ட 89 இல்லை, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோன்னு அது சொல்லும். பாருங்கள், ராகுல் இஸ் ஏ குட் பாய்னு வந்துடுச்சு. இங்கே 89, இது கூட அவுட் ஆஃப் ரேஞ்சு தான். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ கொடுத்தா எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கொடுத்துடும். பாருங்கள், ராகுல் இஸ் ஏ குட் பாய் அப்படி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு வேல்யூவை நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் எப்படி பண்ணுறதுன்னா, இதே மாதிரி இன்னொரு கோலன் கொடுத்துட்டு இப்போது ராகுல் இருக்குது. இப்போ நான் 0 1 2 3 4 இங்கே 4 வரைக்கும் வருது. அப்போ நான் 5 கொடுத்துருக்கேன், நம்மளுக்கு ராகுல் மட்டும் தான் வரும். இப்போ ஒரு வேல்யூ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ 2 கொடுக்குறேன். இங்கே இப்போ 2 கொடுத்தா எவ்வளோ ஸ்கிப் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், RHLன்னு தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏ வரல, யூ வரல. ஏன்னா இங்கே இதை 1ன்னு எடுத்துக்கும், இதை 2ன்னு எடுத்துக்கும். இது ரெண்டாவது வேல்யூ தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 1 H1ன்னு வந்துடும், அதுக்கப்புறம் U2ன்னு வந்துடும். இப்போ யூவை தூக்கிடுச்சு, இதுனா ரெண்டாவது வேல்யூ. இது கூட ரெண்டாவது வேல்யூ, இது தூக்கிடுச்சு, இது ரெண்டாவது வேல்யூ, இதுவும் தூக்கிடுச்சு. அப்படி தான் இது ஸ்கிப் பண்ணும். ஓகே, ஸ்ட்ரிங்கோட அதர் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ வீடியோ பெருசாகிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இதோட லென்த்து நான் 0லேருந்து கவுண்ட் பண்ணால் 18 வரும். இப்போ லென்த்தை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். லென்த் ஆஃப் வி, இப்போ லென் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வின்னு கொடுத்துடுங்க. எனக்கு 19 காட்டுது.
ஏன்னா இது இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 18 வரைக்கும் வரும். அது 1 2ல் கவுண்ட் பண்ணால் 19 வரும். நல்லா பார்த்துக்கோங்க. 0லேருந்து கவுண்ட் பண்ணால் 18 வரும். 1 2 3 கவுண்ட் பண்ணால் 19 வரும். ஓகே, இப்போ லென்த்தை பார்த்தாச்சு. இப்போது ஒரு வேல்யூ இதில் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு v டாட் ends with அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது கொடுக்கலாம். இப்போ பாய் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கலாம். பாய் அப்படி எழுதியிருக்கோம். பாயிலேருந்து ஏதாவது முடியுதான்னு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ட்ரூ. ஆமாம், இங்கே பாயிலேருந்து எண்டாவது ஏதோ ஒன்று எண்டாவது பாயிலேருந்து. இப்போ குட்டுன்னு கொடுத்து பார்க்கலாம். குட்டு வேணாம், ஓடின்னு கொடுக்கலாம். இங்கே ஓடி இருக்குது, அதனால் ஓடி கொடுக்குறேன். ஃபால்ஸ், ஏன்னா இது ஓடியில் எண்டாகல, அதனால இது ஒரு ஃபால்ஸு. ஓகே, இப்போ இங்கே ஓ இருக்குது. இந்த ஓவை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு கவுண்ட், அதுக்கப்புறம் உள்ளே நம்ம என்ன கேரக்டர் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜியை கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜி ஒன்று தான் இருக்குது. இந்த லெட்டரில் ஜி ஒன்று தான் இருக்குது. ஓ கொடுத்து பார்க்கலாம். ஓ 3 இருக்குது. 3 வரணும் இப்போ எனக்கு. இப்போ பாருங்கள், 3 வந்துருக்கு. ஓ 3 இருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு கேரக்டரை கவுண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இன்னொரு பார்க்கலாம். கேபிட்டலைஸ் கூட பண்ணலாம். இப்போ நான் அசிங்கமாக இதை எழுதியிருக்கேன். நான் ராகுல் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் என்ன கேபிட்டல் கொடுக்கல, அது என் தப்பு தான். அதை நம்ம கேபிட்டல் கூட பண்ணிக்கலாம். வி டாட் கேபிட்டலைஸ் கொடுத்துட்டு சரி, அதுக்குள்ளே ஒன்றும் கொடுக்கக்கூடாது. வி டாட் கேபிட்டலைஸ் இப்படி கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு லெட்டரு கேபிட்டல் வந்துடும். இது பாருங்கள், வந்துடுச்சா? ஓகே, இப்போ ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஒரு லெட்டர் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வி டாட் ஃபைண்ட் கொடுத்துட்டு உள்ளே வேர்டு கொடுக்கணும். ராகுல் 0. இது எதுக்கு 0 காட்டுதுன்னா 0 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நான் குட்டு கொடுத்தா நம்ம என்ன இண்டெக்ஸில் வரும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11th இண்டெக்ஸில் இருக்குது. குட்டு கொடுக்கலாம். இப்போ நமக்கு 11 வரணும். பாருங்கள், 11 வந்துடுச்சு. இது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் உள்ளே இருக்கிறத தேடிக்கலாம். இப்போ ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ராகுலுக்கு பதிலாக ஏதாவது வேறு பேரை கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வி டாட் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வேர்டை இங்கே எழுதணும். நம்ம எந்த வேர்டு ஓல்டு வேர்டு எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ராகுல் வேணாம், இது குட்டுக்கு பதிலாக பேட் பாய் கொடுத்து பார்க்கலாம். பேட், அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்மா கொடுத்துடணும். அதுக்கு பக்கத்தில் டபுள் கோட்டுக்குள்ளே நான் பேடு கொடுத்துருக்கேங்க. குட்டு பக்கத்தில் பேட் பாய். இப்போ ராகுல் இஸ் எ குட் பாய்னு இருக்குது. ராகுல் இஸ் எ பேட் பாய்னு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இங்கே ராகுல் இஸ் எ குட் பாய்னு இருந்துச்சு, அதனால் ராகுல் இஸ் எ பேட் பாய்னு நான் மாற்றிருக்கேன். இது மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிக்கலாம் ஸ்ட்ரிங்கை. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் இங்கே லோயர் கேஸில் எழுதியிருக்கேன். இதை நான் அப்பர் கேஸில் கூட மாற்றலாம். இங்கே பாருங்கள், வி டாட் அப்பர். இப்போ அப்பர் கொடுத்துட்டா இப்போ லோயர் கேஸில் இங்கே லோயர் கேஸில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அப்பர் கேஸில் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இது அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது பாருங்கள், இது குட்டு மட்டும் நான் கேபிட்டல் கொடுத்துட்றேன். இப்போ
இது கேபிட்டல் இருக்குது. நான் இது எல்லாத்தையும் லோயரில் மாற்றி காட்டணும். அப்படியே அப்பருக்கு பதிலாக லோயர் கொடுத்துடணும். லோயர் கொடுத்தா இப்போ இங்கே ராகுல் இஸ் ஏ குட் பாய், இது கேபிட்டலில் இருந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு, ஸ்மாலில் வந்திருக்கு, லோயர் கேஸில் வந்திருக்கு. ஓகே கைஸ், இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸு. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸில் நான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபுல் கோர்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் இருக்குது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண போகிறேன். வீடியோ டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் டவுட் வந்தால் எப்படி கேட்கணுன்னு. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சு எங்கள் டவுட் கேளுங்க, எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ்.